இந்த வீடியோவில் நம்ம UAN நம்பர் பாஸ்வேர்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, மறந்து போச்சு அப்படின்னாலும் நம்மளால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கூகுள் குரோம் இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பாரில் EPFO UAN லாகின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக வர இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். நம்ம இதில் தான் நம்ம எல்லா விஷயமும் பண்ண முடியும். ஸோ ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்க அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் உங்களோட UAN நம்பர் அண்ட் கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணணும். இன்கேஸ் உங்களோட UAN நம்பரே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டரை செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நேம் இருக்க பிளேஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எதனால் வருது அப்படின்னா இந்த எரர் மெசேஜ் உங்களோட ஆஸ் பர் த பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அந்த நேமை மட்டும்தான் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு நேம் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்டாக பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வேலிடேட் அகைன்ஸ்ட் இருக்க இடத்துல உங்களோட கேப்சாவை என்ட்ரு பண்ணிடுதும் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஆதார் நம்பரை என்ன லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடித்ததும் இங்கே இருக்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி கெட் OTP கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் ஆகும். ஸோ அந்த OTPயை நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகைன் ஃபைனலாக இங்கே கேப்சா என்ட்ரு பண்ணணும். கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் OTPயை என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு OTP வரல அப்படின்னா ரீசன்ட் OTP ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் செகண்டாக வந்திருக்க அந்த OTPயை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நியூ பாஸ்வேர்ட் இருக்க இடத்துல உங்களோட நியூ பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லாகின் ஐடிக்குள்ளே போனதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ உங்களை தவிர யாராலையும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியாது. அது நீங்கள் எனேபிள் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக UAN பாஸ்வேர்ட் என்டர் பண்ண உடனேவே உங்களுக்கு லாகின் ஆக ஆரம்பிச்சிடும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் உங்களோட மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.